2023 த லாஸ் ஆஃப் விஜயகாந்த் சார் எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட். ஏன்னா என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் விஜயகாந்த் சார். அவருக்காக யாரும் ஸ்டேட்டஸ் போடலையா, வீடியோஸ் போடலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி. அவர் குறித்த ஒரு நல்ல வீடியோ தயாராகிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே வரும். இப்போ கம்மிங் பேக், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2023 ரிலீஸ் ஆன படங்களில் பாடல்களில் எனக்கு இந்த பாட்டு ரெண்டுத்தையும் வந்து தேசிய விருதுக்கு பரிந்துரை செய்யலாம் அப்படின்ற மாதிரி 2 பாட்டு ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. அந்த பாடல் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. 2023 வந்து எக்கச்சக்கமான ஹிட் சாங்ஸ், ஆல்பம்ஸ் வந்திருக்கு. புது புது இயக்குனர்கள், புது புது இசையமைப்பாளர்கள், புது புது பாடலாசிரியர்கள் வந்திருக்காங்க. இந்த பாட்டு கண்டிப்பாக தேசிய விருது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான என்னுடைய ரெக்கமெண்டேஷன். முதல் பாடல் வந்து, நான் சாதாரணமாக எந்த படத்துக்கும் பாட்டுக்கும் அழமாட்டேன். 2023 என்னை முதல்ல அழ வச்ச படமும் பாட்டும் அயோத்தி படத்தில் வந்த காற்றோடு பட்டம் போல அப்படின்ற பாட்டு. ரொம்ப கனெக்ஷன் இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டை ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும் அன்பு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது அப்படியே நம்மளை மெல்ல வருடி அப்படியே நம்மளை அழ வைக்கும். இந்த படத்தோடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இப்படி ஒரு சுச்சுவேஷனும் இப்படி ஒரு பாட்டை வாங்கினதுக்கும். இந்த பாட்டில் வர ஒரு லைன் எனக்கு வந்து அப்படியே விஜயகாந்த் சாரை வந்து ஞாபகப்படுத்தும். பக்கத்தில் வாழும்போது உன்னருமை தெரியலை, உன்னருமை தெரியும் போது பக்கத்தில் நீயும் இல்லை அப்படின்றப்ப எனக்கு அப்படியே விஜயகாந்த் சார் கண்ணும் முன்னாடி வந்துட்டு போவார். சாரி, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. இந்த பாடலோட அமைப்பை பாருங்களேன். மொழி தெரியாத அப்பா, மகன், மகள் 3 பேரும் உதவிக்காக நிற்கிறாங்க. அங்கே உதவி செய்கிற ஒரு நபர் தான் வந்து ஹீரோ. நம்ம லைஃப்லையுமே நம்ம பார்க்குற பல சசிகுமார்கள் இருக்காங்க. உதவி அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டால் போதும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஓடி வந்து உதவி செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணலாம். காற்றோடு பட்டம் போல அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும் எனக்கு உதவி செஞ்சவங்களுடைய நினப்பு இந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். சின்னதோ பெருசோ, ஆனால் நமக்குன்னு உதவி செய்கிறவங்க ரொம்ப கம்மியான நபர்கள் தான். அவங்களுக்காக இந்த பாட்டை நான் எனக்குள்ளே சொல்லிப்பேன். அந்த மாதிரி உங்கள் கேங்கில், உங்கள் டீமில் இருக்கிற அந்த நண்பர் சசிகுமார் மாதிரி வந்து யார் கேட்டாலும் உதவி செய்கிற நண்பருக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அவங்கள டேக் பண்ணுங்கள். எனக்கு அப்பா, அம்மா, நண்பர்களுடைய பிரிவை வந்து ரொம்ப யதார்த்தத்தோடு வந்து கனெக்ட் பண்ண ஒரு லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே பக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கள விட்டு தூரம் போகிறோம், தூரம் இருக்கிறப்ப தான் அவங்களோட வேல்யூவே நம்ம நிறைய பேர் புரிஞ்சுப்போம். இந்த பாடலை இசையமைத்தவர் என்.ஆர். ரகுநந்தன் அவர்கள். பாடல் எழுதியது பாடலாசிரியர் சாரதி அவர்கள். பாட்டை பாடியிருப்பார் பிரதீப் குமார் அவர்கள். பாட்டோடைய முதல் பல்லவியிலே வந்து வாழ்க்கையோட கம்பேரிசனை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பல்ராம் கேரக்டர், அந்த அப்பா கேரக்டர் வந்து ரியலைஸ் பண்ணுவார் தான் வாழ்க்கையில் தான் பண்ண மொத்த தப்புகளுக்கும் வந்து நம்ம எப்படிப்பட்ட பையனையும், எப்படிப்பட்ட மகளையும், எப்படிப்பட்ட மனைவியும் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்றப்ப அங்கே ஒரு லைன் வந்து பாடலாசிரியர் எழுதியிருக்காரு. கோயில் தான் போனாலும் புண்ணியம் தான் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருமோ அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃப் ரியலைசேஷன், நான் எப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணியிருக்கேன், எப்படிப்பட்ட ஒரு பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் உணர்வார். எனக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, கனெக்ட் ஆச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸில் ஒரு வெர்ஷன் வரும் பாருங்க. அப்துல் மாலிக்கோ சீதாராமனோ எல்லாம் ஒன்றுதான், அன்பின் வழி சென்றால் எல்லாம் நன்றுதான் சொல்லி அந்த ஹோல் லைனுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம் அன்பில் பூக்கும் போது மதம் அங்கே தெய்வமேது, அட கண்ணீர் தான் அன்போட உண்மையான தோற்றமே அப்படின்ற வரிகள்லாம் வந்து எனக்கு தேட்டரில் வந்து அழுதுகிட்டே நான் வந்து கை தட்டுறேன். என்ன மாதிரி ஒரு லைனு, என்ன மாதிரியான ஒரு ஃபீல், என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அந்த தேட்டரில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பாட்டுக்கும் இந்த இடத்த கிளைமேக்ஸ்க்கும் வந்து கைத்தட்டியிருப்பாங்க. நானும் அதில் ஒருத்தவன். அடுத்த பாட்டு எறும்பு படத்தில் வர ஒரு ஊரில் அப்படின்ற பாட்டு. இந்த படமே வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். கிராமம் சார்ந்த படங்கள் வர்றது ரொம்ப அபூர்வம். ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. இந்த படத்துக்கு இசையமைத்தவர் அருண்ராஜ் அவர்கள். அருண் பாரதி அவர்களுடைய வரிகளில் பிரதீப் குமார் அவர்கள் பாடின பாட்டு தான் இந்த ஒரு ஊரில் அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள ஒரு கிராமத்தோட வாழ்வியல் இருக்கும். நீங்கள் கேட்குறப்ப ஒரு ஹோப் கிடைக்கும். நிறைய விஷயம், படத்தோட கதை இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த பாட்டுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. என் நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் வந்து சிட்டி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லை கிராமத்தோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலி என்ஜாய் இந்த கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கையை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன்.
இப்பயும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கையை. ஏன் அப்படின்றப்ப எனக்கு வந்து அங்கே வெள்ளந்தியான மனசு கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் யார் என்னன்னே தெரியாது, ஆனாலும் எனக்காக உதவி செய்வாங்க. சிட்டியில் நிறைய கட்டடங்களை பார்த்துருப்போம், ஆனால் கிராமத்தில் இருக்கிற அந்த பசுமை நிறைந்த அந்த காட்சிகளை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது, நினைவுகளில் வாழும்னு சொல்லலாம். இன்றைக்கும் விடுமுறை நாட்களுக்காக வந்து சென்னை விட்டு ஊருக்கு போகிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ஒரு அலாதி இன்பம்னு சொல்லலாம். பெற்றோர்கள் நமக்காக அங்கே ஊரில் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நண்பர்களோட அரட்டை அடிக்கிறதுக்காக நாம் காத்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நினைவில் சுமந்துக்கிட்டு இருப்போம். இந்த பாடல் வந்து ஒரு கதை சொன்னுச்சு, ஒரு வாழ்வியலை, ஒரு வலியை, ஒரு கஷ்டத்தை, அதே மாதிரி கிராமத்தை சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துச்சு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பாட்டுக்கு வந்து தேசிய விருது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இந்த 2 பாட்டை தாண்டி ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னா எனக்கு வந்து யுகபாரதி அவர்களை சொல்லுவேன். ரொம்ப பிடித்த பாடலாசிரியர் இவர். இந்த வருஷத்தில் வந்து மாமன்னன் படத்தில் வந்து எல்லாம் மாறும் அப்படின்ற பாட்டில் வந்து பாசிட்டிவிட்டியை வந்து தெளிச்சிருப்பார். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. அது மட்டும் இல்லை, மலையில் தான் தீ பிடிக்கும் பாட்டை கேட்குறப்பெல்லாம் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கும். அப்படியே வந்து இன்னொரு ஆல்பம் நான் சொல்லுவேன், மாவீரனில் வந்து வா வீரா, ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ட்ராக். இந்த படத்தில் வந்து இந்த பாட்டை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணல, பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வந்து வா வீரா, மாவீரன் ஆல்பமில். என்னோட அடுத்த ஸ்பெஷல் மென்ஷன் வந்து விஷ்ணு ஏதவன் அவர்கள். டாடா ஆல்பமில் வந்து இந்த மனித பிறவி அப்படின்ற ஒரு பாட்டுக்காகவும், லியோவில் வந்து அன்பெனும் ஆயுதம் அப்படின்ற பாட்டுக்காகவும் ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் விவேக் அண்ணன் நீ சிங்கம் தான் பாட்டை வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பார். இந்த வருடத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு மெய் சிலிர்த்து சில்லறையை செதற விட்ட ஒரு பாட்டு அப்படின்னா இந்த பாட்டை சொல்வேன். இவங்களாம் என்னுடைய ஸ்பெஷல் மென்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்த பாட்டில் எந்த பாட்டை வந்து தேசிய விருதுக்கு பரிந்துரை செய்யலான்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அந்த பாடலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சுக்கிட்டு தான் வரேன். நிறைய பேர் வந்து சாங்கோடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பர்சனலாக ஏதாவது கேள்வி கேட்கணுன்னாலும் #தமிழண்டா ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.